வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சாதாரண குடும்ப கதை இல்ல. இந்த கதை ஒரு வாழ்க்கை. இந்த கதை ஒரு உண்மை. இந்த கதை ஒரு பாடம். இந்த கதை முடியும் போது நீங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய நினைப்பீங்க. அதனால இந்த கதையை முழுவதும் கேளுங்கள். ஒரு கிராமம். அந்த கிராமம் அமைதியானது. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய வீடு, பழைய வீடு, பெரிய கதவு, முன்னால திண்ணை, காலையில் கோலம் மாலையில் விளக்கு. அந்த வீட்டில ஒரு குடும்பம், ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த வீட்டின் ஆதாரம் ஒரு வயசான பெண். அவங்க பேர் சொல்லவே தேவையில்ல. எல்லாரும் அவங்கள ஆத்தா என்று கூப்பிடுவாங்க. ஆத்தா அந்த வீட்டின் உயிர். ஆத்தா அந்த வீட்டின் மூச்சு. ஆத்தா இல்லனா அந்த வீடு வெறும் சுவர். ஆத்தா சிரிச்சா வீடு சிரிக்கும். ஆத்தா அழுதா வீடு அமைதியாகும். ஆத்தா கோபப்பட்டா எல்லாரும் பயந்து போவாங்க. ஆனா ஆத்தா அன்பு காட்டினா அது எல்லாத்தையும் விட பெரியது. அந்த வீட்டில் 3 மகன்கள், 3 மருமக்கள், பல பேரன்கள். ஆனா ஒரு விஷயம் இல்ல. அது ஒற்றுமை. முதல் மகன் எப்பவும் பணம்தான் நினைப்பான். அவன் கண்களில் உறவு இல்ல. கணக்கு மட்டும் 2வது மகன். அவன் மனசு கணக்கு புத்தகம் மாதிரி எல்லாத்தையும் அளந்து பார்ப்பான். 3வது மகன் நல்லவன். ஆனா அமைதியானவன். யாரும் அவனை கேட்க மாட்டாங்க. மருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனி உலகம். ஒருத்தி இந்த வீடு என் கையில வரணும். மற்றொருத்தி எப்பவும் ஒப்பிட்டு பேசுவாள். 3வது வெளியில் சாந்தம் உள்ள வேற எண்ணம். பேரன்கள். ஒரு பேரன் வேலைக்கு போறேன் என்று சொல்லுவான். ஆனா தேநீர் கடையில உட்கார்ந்திருப்பான். மற்றொருவன் கைபேசி. உலகம் ஒரு நல்ல பேரன். அவனுக்கு ஆத்தாதான் உலகம். அவன் ஆத்தாவை மதிப்பான். அவன் ஆத்தாவை கேட்பான். அவன் ஆத்தாவை நேசிப்பான். வீட்டுல தினமும் சண்டை. காலை சண்டை, மதியம் சண்டை, மாலை சண்டை. சின்ன விஷயம், பெரிய சண்டை. பணம், அரிசி, எரிவாயு எல்லாத்துக்கும் சண்டை. ஆனா சொத்து விஷயத்துக்கு அனைவரும் அமைதி. அனைவரும் ஒன்றாக. அனைவரும் ஒரே பக்கம். ஆத்தா அமைதியாக பார்க்கிறாங்க. யாரு நல்லவர், யாரு பேராசை அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாலை சூரியன் மறையும் நேரம். காற்று மெதுவாக வீசுது. ஆத்தா வெளியே உட்கார்ந்திருக்காங்க. அந்த நல்ல பேரன் வந்து பக்கத்துல உட்கார்றான். அவன் எதுவும் பேசல. ஆனா அவன் மனசு நிறைய சொல்லுது. ஆத்தா மெதுவாக பேசுறாங்க. பணம் வாழ்க்கையில தேவை. ஆனா மனசு இல்லைன்னா அந்த பணம் பயன் இல்லை. பேரன் சிரிக்கிறான். நீங்க இருக்கீங்களே அதுவே போதும். அந்த வார்த்தை கேட்ட ஆத்தா அமைதியாக அவனை பார்த்தாங்க. அந்த பார்வையில் அன்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அடுத்த சில நாட்கள் வீட்டில் சண்டை இன்னும் அதிகம். ஒவ்வொருத்தரும் தங்கள் பக்கம் மட்டும். ஒரு நாள் இரவு மழை பெய்யுது. வீடு முழுக்க சத்தம். சண்டை நடக்குது. அந்த நேரம் ஆத்தா மெதுவாக நடக்கிறாங்க. ஒரு படி, இன்னொரு படி. திடீர்னு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அமைதி. ஒரு நிமிடம் அமைதி. பிறகு சத்தம். ஆத்தா ஆத்தா. எல்லாரும் ஓடுறாங்க. பதட்டம், அதிர்ச்சி, பயம். மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. மருத்துவர் பார்க்கிறார். மெதுவாக பேசுறார். நிலைமை கவலைக்கிடம். மூளையில் கட்டி. அங்க அமைதி. அடுத்த கேள்வி. செலவு எவ்வளவு? 4 லட்சம். அந்த ஒரு வார்த்தை எல்லாரையும் மாற்றுது. சிலர் பின்வாங்குறாங்க. சிலர் கணக்கு போடுறாங்க. அவங்க வயசு ஆயிடுச்சு. என்ன பயன்? அந்த நல்ல பேரன் மட்டும் இல்ல. காப்பாத்தணும். சண்டை ஆரம்பம். மருத்துவமனை. சண்டை தொடரணுமா, நிறுத்தணுமா? மருத்துவர் கோபம். உயிர் காப்பாத்த மனசு வேணும். அந்த நேரம் ஒரு மனிதன் வர்றான். நகைக்கடை உரிமையாளர். அவன் சொல்றான், இந்த ஆத்தா பல வருடமா சேமிச்சு நூற்றுக்கணக்கான தங்கம் வச்சிருக்கிறாங்க. அதிர்ச்சி. முகங்கள் மாறுது. குரல் மாறுது. நடத்தை மாறுது. இப்போ எல்லாரும் ஆத்தாவை காப்பாத்தணும். ஆனா அது உண்மையா? அல்ல பேராசையா? நல்ல பேரன் மட்டும் உண்மை. அவன் தன் பணம் கொடுக்கிறான்.
தன் வாகனம் விற்கிறான், அவன் அழுறான், அவன் பயப்படுறான், அவன் பிரார்த்திக்கிறான். அறுவை சிகிச்சை நேரம் நகருது, மெதுவா நகருது, ஒவ்வொரு நிமிஷமும் பெரியது. வெளியில் காத்திருப்பு, உள்ள போராட்டம், இறுதியில் மருத்துவர் வர்றார். சிகிச்சை வெற்றி, அமைதி, நிம்மதி. நாட்கள் கடக்குது. நல்ல பேரன் தினமும் வர்றான், மற்றவர்கள் சொத்து பேசுறாங்க. ஒரு நாள் ஆத்தா கண் திறக்கறாங்க, மெதுவா பேசுறாங்க, என்கிட்ட இன்னும் தங்கம் இருக்கு. அதிர்ச்சி. அடுத்து, அது உங்களுக்கு கிடையாது. மீண்டும் அதிர்ச்சி. என்னை காப்பாத்த நினைத்தவங்களுக்கு மட்டும் அந்த நல்ல பேரன், அவன் கண்ணீர். மற்றவர்கள் அமைதி ஆத்தா. கடைசியாக சொல்றாங்க, பணம், வாழ்க்கை சுலபம். ஆனா மனசு இல்லைன்னா வாழ்க்கை. வெறுமை. பெற்றோர் இருக்கும்போது மதிக்கணும். போன பிறகு பயன் இல்ல. அந்த நாள் அந்த குடும்பத்துக்கு பாடம். அந்த நல்ல பேரன் அந்த வீட்டின் உண்மையான வாரிசு. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு அந்த வீடு பழைய மாதிரி இல்ல. அமைதி இருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு பதட்டம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆத்தா படுக்கையில அமைதியா இருந்தாங்க. அவங்க பேசாம இருந்தாலும் அவங்க மனசு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நல்ல பேரன் மட்டும் அவங்க பக்கத்துல இருந்து எங்கும் போக மாட்டான். காலை அவன்தான் மருந்து கொடுப்பான். மதியம் அவன்தான் சாப்பாடு ஊட்டுவான். மாலை அவன்தான் பேசிக் கொண்டிருப்பான். இரவு அவன்தான் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு அது கடமை இல்லை, அது அன்பு. மற்றவர்கள் மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. ஆத்தா சொன்ன தங்கம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், யாருக்கு கிடைக்கும்? அந்த கேள்விகள் வீட்டுல சுற்ற ஆரம்பிச்சது. ஒரு நாள் இரவு 3 மகன்களும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த சொத்து நமக்கு வரும், இல்லைன்னா எல்லாம் போயிடும். மற்றொரு நாள் மருமக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும். அந்த தங்கம் நமக்கு வந்தா வாழ்க்கை செட் ஆகிடும். அந்த நல்ல பேரன் மட்டும் இந்த எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருந்தான். அவன் மனசு வேற இடத்துல இருந்தது. அவனுக்கு ஆத்தா தான் முக்கியம். ஒரு நாள் காலை ஆத்தா அவனை கூப்பிட்டாங்கடா, இங்க வா. அவன் அருகில் வந்தான். ஆத்தா அவன் கைய பிடிச்சாங்க. நீ மட்டும்தான் என்ன மனசார நேசிக்கிறே. அந்த வார்த்தை கேட்டதும் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆத்தா மெதுவா சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா இப்போ இல்ல, சரியான நேரத்தில் சொல்றேன். அவன் தலையாட்டினான். நாட்கள் கடந்து போனது. வீட்டில் மீண்டும் சண்டைகள் ஆரம்பிச்சது. இந்த முறை காரணம் ஆத்தா சொத்து. ஒரு நாள் முதல் மகன் கோபமாக சொன்னான், இந்த வீடு நமக்கு தான் வரணும். இரண்டாவது மகன் சொன்னான், அதுக்கான திட்டம் வேணும். மூன்றாவது மகன் அமைதியா இருந்தான். அவன் மனசு குழப்பம். அந்த நல்ல பேரன் இதையெல்லாம் பார்த்து வருந்தினான். ஒரு நாள் இரவு அவன் தனியா உட்கார்ந்து இருந்தான். அவன நினைவுக்கு வந்தது. சின்ன வயசு ஆத்தா அவனை தூக்கி வச்சது, அவனுக்கு உணவு ஊட்டியது, அவனை பள்ளிக்கூடம் அனுப்பியது, அவனுக்கு நோய் வந்த போது கவனிச்சது. அந்த நினைவுகள் அவனை அழ வைத்தது. அடுத்த நாள் ஆத்தா எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அமைதி ஆத்தா பேச ஆரம்பிச்சாங்க. நான் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன். நல்லவங்களையும் பார்த்திருக்கேன், கெட்டவங்களையும் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி பேராசை பார்த்தது இல்லை. அந்த வார்த்தை கேட்டதும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆத்தா தொடர்ந்து சொன்னாங்க, நீங்க எல்லாரும் என்னை காப்பாத்த நினைக்கல. நீங்க எல்லாரும் என் சொத்துக்காக தான் இருந்தீங்க. அந்த வார்த்தை நேராக மனசை தாக்கியது. சிலர் தலை குனிந்தாங்க, சிலர் கோபப்பட்டாங்க. ஆத்தா கைய உயர்த்தி சொன்னாங்க, இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அங்க இருந்த எல்லாரும் கவனமாக பார்த்தாங்க. என்னிடம் இருக்கும் தங்கம், அது எல்லாம் உங்களுக்காக இல்லை. அது எல்லாம் ஒரு காரணத்துக்காக நான் சேமிச்சது. அந்த காரணம் என்னன்னா, இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும். ஆனா இப்போ இந்த குடும்பம் சண்டையில இருக்குது.
அதனால அந்த தங்கம் ஒரு பகுதி. அந்த நல்ல பேரனுக்கு அவன் மனசு நல்லது. அவன் என்னை காப்பாத்த நினைத்தான். மற்றொரு பகுதி. இந்த கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்கு அந்த வார்த்தை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. முதல் மகன் கோபப்பட்டான். இது சரியில்லை என்றான். இரண்டாவது மகன் பேச ஆரம்பிச்சான். இது நியாயமில்லை என்றான் ஆத்தா. அமைதியா சொன்னாங்க. நியாயம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இல்ல. அந்த நல்ல பேரன் மட்டும் அமைதியா கண்ணீர் வடித்தான். அவனுக்கு அந்த தங்கம் முக்கியம் இல்லை. ஆத்தா சொன்ன வார்த்தை தான் முக்கியம். அந்த நாள் அந்த வீட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாயிற்று. மெதுவாக அந்த மகன்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நாம் தவறு பண்ணிட்டோமா? அந்த மருமக்கள் அமைதியாகி விட்டாங்க. அந்த பேரன்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சாங்க. அந்த நல்ல பேரன் அந்த வீட்டை மீண்டும் ஒன்றாக சேர்க்க முயற்சி பண்ணான். மெதுவாக சண்டைகள் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டுல சிரிப்பு கேட்டது. ஆத்தா அத பார்த்து சிரிச்சாங்க. அவங்க மனசு நிறைஞ்சது. சில நாட்களுக்கு பிறகு ஆத்தா அமைதியாக இந்த உலகை விட்டு சென்றாங்க. அந்த நாள் அந்த வீட்டுல யாரும் சொத்து பத்தி பேசல. அந்த நாள் அந்த வீட்டுல எல்லாரும் உண்மையா அழுதாங்க. அந்த நல்ல பேரன் ஆத்தாவின் கையை பிடித்து அமைதியாக நின்றான். அவனுக்கு அந்த நாள் ஒரு வாழ்க்கை பாடம். அந்த குடும்பத்துக்கு அந்த நாள் ஒரு உண்மை. புரிந்த நாள் பணம் இருந்தா வாழ்க்கை சுலபம். ஆனா மனசு இல்லைன்னா வாழ்க்கை வெறுமை. இந்த கதை இங்க முடிகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ரியல் லைஃப் கதைகள் வேண்டும்னா சொல்லுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே.